ஹாய் கைஸ், இந்த ஜாவா கலெக்ஷன் சீரீஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேப் இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேப் இன்டர்ஃபேஸ் வந்து ஜாவா யூடியூல் பேக்கேஜில் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. மேப்பை கீயும் அந்த வேல்யூவும் வந்து மேப் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. ஓகேவா? இது வந்து கலெக்ஷன் இன்டர்ஃபேஸோட சப் டைப் கிடையாது. ஓகேவா? இதில் வந்து சில பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது. மற்ற கலெக்ஷன் டைப் கம்பேர் பண்ணும்போது சில பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அது என்னென்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து இதில் இருக்க கீ வேல்யூஸ் இருக்கும். கீ அண்ட் வேல்யூஸ் இருக்கும். கீ வந்து யூனிக்காக இருக்கணும், வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த மேப் வந்து கீ அண்ட் வேல்யூ அசோசியேட்டட் மேப்பிங் ஆஸ் ஏ டைரக்டரி ஆஸ் ஏ டிக்ஷனரி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த இது கீ வேல்யூஸ் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கும் அந்த மேப்பிங்கில். அப்புறம் ரிட்ரைவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, எலிமெண்ட் பை கீஸை பேஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறது, எலிமெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்புக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மேப்பில் என்னென்னு சொல்லிட்டு இப்போ வந்து எரர் கோட் இருக்கும். எரர் கோடு அண்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ 404னா ரெக்வஸ்ட் எரர் அப்படின்ற மாதிரி, 500னா இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எரர் கோடை வந்து இங்கே வந்து இப்போ 404னா அது வந்து கீயை எடுத்துக்கிட்டு இது வந்து என்னது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெக்வஸ்ட் எரர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கும். அதாவது இந்த கீ அதுக்கான வேல்யூ வந்து ரெக்வஸ்ட் எரர். அந்த கீ வந்து யூனிக்காக இருக்கும். 404னா ரெக்வஸ்ட் எரர்ன்ற டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். அது ஒரு கீ வேல்யூ பேர்ஸு. அடுத்த மேப் இப்போ ஜிப் கோட் இருக்குது. இப்போ ஒரு இடத்தோட ஜிப் கோட் இருக்குது. இப்போ ஒரு சிட்டியோட ஜிப் கோட் இருக்குது. அந்த சிட்டியோட நேம் அந்த ஜிப் கோடுக்கு அந்த சிட்டி நேம், அதாவது பின்கோடுக்கு அந்த சிட்டி நேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அது ஒரு கீ வேல்யூ பேர்ஸு. அப்புறம் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஓகேவா? அந்த மேனேஜர் அவங்க எம்ப்ளாயிஸ், கலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயோட நேம், அதாவது மேனேஜர் நேம், கலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி நேம். இது ஒரு கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பயாலஜி கிளாஸ் இருக்குன்னா அதில் இருக்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் தான் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் நேம் வந்து அந்த கிளாஸோட நேம் வந்து கீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் கீ வேல்யூ பேர்ஸோட ஒரு 4 எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்து கிரியேட்டிங் மேப் ஆப்ஜெக்ட். எப்படி மேப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது? நம்ம செட் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் மேப் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது டைப் சேஃப்காக இப்போ ஜென்ரிக் வந்ததுக்கப்புறம் ஜாவா 1.5லேருந்து ஜென்ரிக் வந்தது. அதுலேருந்து நம்ம வந்து டைப் சேஃப் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் இந்த மேப்பில். ஓகேவா? இங்கே செட்டிங்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. மேப்பு, அதுக்கப்புறம் வந்து டைப்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட் நேமு, அடுத்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டரு, அப்புறம் நியூ கீவேர்டு, அப்புறம் ஹேஷ் மேப்பு, இது டைப்பு, அதுக்கான டைப்பு. நம்ம இங்கே என்ன டைப் செட் பண்ணுறோமோ அதே டைப்பை அங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் இது செட்டிங்ஸ் மட்டும் இது தப்பு. ஓகேவா? அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேப்பு கேனாட் கண்டெயின் டூப்ளிகேட் கீஸ். அதாவது டூப்ளிகேட் கீஸ் வச்சுருக்காது, பட் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அதே மாதிரி சில நல் கீஸு நல் வேல்யூஸ் இருக்கும். அது வந்து ஹேஷ் மேப்பு, லிங்க்டு ஹேஷ் மேப்பு, அந்த மாதிரி கிளாஸில் வந்து எடுத்துக்கும். அதாவது நல்ல கீ எடுத்துக்கும், நல் வேல்யூ எடுத்துக்கும். ஆனால் ட்ரீ மேப்பை வந்து அந்த நல் கீ எடுத்துக்காது, நல் வேல்யூ எடுத்துக்காது. ஓகேவா? இந்த ஹேஷ் மேப்பு, லிங்க்டு ஹேஷ் மேப்பு, ட்ரீ மேப்லாம் இது மேப் இன்டர்ஃபேஸோட கிளாஸஸ் தான் இந்த ஹேஷ் மேப்பு, லிங்க்டு ஹேஷ் மேப்பு, ட்ரீ மேப்பு. இதில் வந்து ஹேஷ் மேப்பு, லிங்க்டு ஹேஷ் மேப்பு ரெண்டும் நல் கீ நல் வேல்யூ எடுத்துக்கும். பட் ட்ரீ மேப் வந்து நல் கீயும் எடுத்துக்காது, நல் வேல்யூ எடுத்துக்காது. ஓகேவா? அதுதான் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அதேமாதிரி அப்புறம் ட்ரீ மேப்பு அண்ட் லிங்க்டு ஹேஷ் மேப் வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும். ஆனால் ஹேஷ் மேப் வந்து இந்த ஒரு ஆர்டரையும் ஃபாலோ பண்ணாது. அதாவது அது வந்து அன்ஆர்டர். ஹேஷ் மேப் வந்து அன்ஆர்டர். ட்ரீ மேப் வந்து நம்ம ஆல்ரெடி செட்டில் பார்த்த மாதிரி தான் ஒரு ஆர்டர் வந்து மெயின்டைன் ஷார்ட்டட் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். லிங்க்டு ஹேஷ் மேப்பு இன்செர்ட் பண்ணுறோம்ல அந்த ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து இந்த மேப் வந்து 2 இன்டர்ஃபேஸஸ் வந்து இது பண்ணுது. மேப் அண்டு ஷார்ட்டட் மேப்பை வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுது. அடுத்து 3 கிளாஸஸ் வந்து இது பண்ணுது, எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஹேஷ் மேப்பு, ட்ரீ மேப்பு அண்ட் லிங்க்டு ஹேஷ் மேப்பு, இது 3த்தையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அதை இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து வந்து சில மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் 1 by 1. ஓகேவா?
அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மெத்தட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 மெத்தட் பார்ப்போம்ல, அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன சிம்பிளாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மேப் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டேட்டா டைப்பை வந்து செட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மேப் கீ வேல்யூ பேர்ஸ்க்கான கீக்கான டேட்டா டைப்பு அண்டு இதுக்கான டேட்டா டைப்பு, வேல்யூக்கான மேப் டேட்டா டைப்பு ரெண்டுமே கொடுக்கணும் இதில். ஓகேவா? அடுத்து வந்து இந்த மேப்புக்கான கிளாஸ் வந்து ஹேஷ் மேப் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். அப்புறம் அதுக்கான இது என்ன டேட்டா டைப், அதுக்கான கீயோட டேட்டா டைப்பு, அப்புறம் அதுக்கான வேல்யூவோட டேட்டா டைப் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் புட்டுன்றது ஆட், நம்ம செட்டில் வந்து ஆட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது புட்டு வந்து இதில் வந்து புட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த புட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, மொதல் கீ அதுக்கப்புறம் வேல்யூ. ஓகேவா? நியூ இன்டிஜர் இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக வேல்யூ கொடுத்தாலும் ஓகே, எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டேட்டா டைப், என்ன டேட்டா டைப் நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோமோ அதே டேட்டா டைப் தான் இதில் கொடுக்கணும். மற்ற டேட்டா டைப் கொடுத்தா எரர் அடிச்சிடும். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 4 கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, அதை புட் பண்ணிருக்காங்க. அப்புறமேட்டு அது வந்து ஃபார் ஈச்சை வச்சு இது பண்ணிருக்காங்க, 1 by 1 இது பண்ணிருக்காங்க. அந்த வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த என்ட்ரினா கீ ப்ளஸ் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்ட்ரின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த செட்டு, அந்த மொத்த செட்டையும் இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எதுக்கு என்ட்ரி செட்னா மொத்த ஆப்ஜெக்ட்டும் எடுக்குது. அதாவது என்ட்ரி செட் மெத்தட் மூலிமா அந்த மொத்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க மொத்த எலிமெண்ட்ஸும் எடுக்குது, அதாவது கீ வேல்யூ பேர்ஸும் எடுக்குது. அதுதான் என்ட்ரி செட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ட்ரினா கீ அண்ட் வேல்யூ, இந்த பேர்ஸை தான் என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் இங்கே என்ன ஆப்ஜெக்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்க, மேப் டாட் என்ட்ரினா கீ செட்டு, அது கீ செட்டு பேர்ஸை தான் என்ட்ரின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து என்ட்ரின்ற மாதிரி கொடுத்து என்ட்ரி கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணி, அப்புறம் அதுக்கான இந்த நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல அதே டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு இன்டிஜராக இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு எலிமெண்ட்டுக்கான வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது என்ன பண்ணுது, 1 by 1 எடுத்து நம்மளுக்கு இங்கே உள்ளே கொடுக்குது. உள்ளே என்ன நடந்திருக்குன்னா, இந்த எலிமெண்ட், இந்த வேரியபிள் இருக்கு, வேரியபிள் டாட் கெட் கீனா இந்த என்ட்ரியில் வந்து கெட்டு கீனா கீயை வந்து எடுத்து கொடுக்கும். அதேமாதிரி என்ட்ரியில் வந்து கெட்டு வேல்யூனா வேல்யூ வந்து எடுத்து கொடுக்கும். அதாவது கெட்டு கீன்ற மெத்தடை கால் பண்ணோம், அதுக்கான கீயை வந்து கெட் பண்ணி கொடுக்கும். கெட் டாட் வேல்யூ, கெட் வேல்யூனா இது பண்ணும், இந்த வேல்யூ வந்து எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. அதுதான் இந்த எக்ஸாம்பிளோட இது டெஃபினிஷன். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அது வந்து 1 by 1 ஆட் பண்ணிட்டாங்க. அந்த இதில் அந்த மேப்பில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபார் ஈச்சை கொடுத்து 1 by 1 பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இங்கே வந்துருக்கு பாருங்கள். 1 by 1 இது பண்ணிருக்கோம். 1 by 1 எடுத்துகிறது நம்மளுக்கு கொடுக்குது, 1 by 1 பிரிண்ட் ஆகிருக்கீங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே வந்து அதுக்கான ஹைரார்கி கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பு ஹேஷ் மேப்பு இன்டர்ஃபேஸ், ஷார்ட்டடு, ட்ரீ, லிங்க்டு, ஹேஷ் மேப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி அதோட ஹைரார்கி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. எப்படி இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகுது, எந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹேஷ் மேப் போயிடலாம். அதோட டைப்ஸ், இதில் அதோட கிளாஸஸ், இந்த ஹேஷ் மேப்பு, லிங்க்டு ஹேஷ் மேப்பு, ட்ரீ மேப்பு, அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். இது 3 வந்து மேப்போட கிளாஸஸ் வந்து. இது வந்து இந்த ஹேஷ் மேப் வந்து ஜாவா 1.2 இருக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து மேப் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்புறம் இது வந்து கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. அப்புறம் ஆக்சஸிங் வேல்யூஸ் 1 must know its key, அந்த கீ பேஸ் பண்ணி இது வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது இந்த டெக்னிக்கு பேர் இது வந்து இந்த கிளாஸ் வந்து ஹேஷிங்ன்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுது. அந்த ஹேஷிங்ன்ற டெக்னிக் எதுக்குன்னா, அந்த பெரிய ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்மாலர் ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்குது. ஓகேவா? அதுதான் இந்த ஹேஷிங்கோட ஒர்க்கு. சரி, இந்த ஷார்ட்டாக அது வந்து ஸ்மால் ஆக்குனா என்ன யூசேஜ்னா, இண்டெக்ஸிங் அண்டு சர்ச்சிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இண்டெக்ஸிங் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஹேஷிங்ன்ற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம அதுக்கான ஹேஷ் மேப்புக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இதில் என்ன பண்ணிருக்காங்க, மேப்புக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிருக்காங்க. அது டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு, கீக்கான டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு, வேல்யூக்கான டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேஷ் மேப் வந்து இது பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அப்புறம் புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி கீ வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு மூணு இது கொடுக்குறாங்க. 3 கீ வேல்யூ பேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? கொடுத்து இது பண்ணுறாங்க, இந்த மேப்லன்றதில் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபார் ஈச்சை கொடுத்து அது 1 by 1 பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்ட்ரி செட் மூலிமா என்ட்ரி செட் மெத்தடை கால் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஈல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு 1 by 1 இது பண்ணுறாங்க. அப்புறம் 1 by 1 கெட் பண்ணி எடுக்கிறாங்க. கீ தனியாக வேல்யூ தனித்தனியாக எடுக்கிறாங்க. ஓகேவா? இது எப்படி ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறதுனால
இது எந்த ஒரு ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணாது. அது எந்த ஆர்டரில் வேணால் இது வரலாம். இட்ரேட் பண்ணும்போது எந்த ஆர்டரில் வேணால் வரலாம். ஓகேவா? ஏன்னா ஹேஷ் மேப்பு எந்த ஒரு ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணாது. ஓகேவா? அடுத்த லிங்க்டு ஹேஷ் மேப்பு அதில் என்னென்ன விஷயம் பண்ணுமோ அதே ஃபியூச்சர்லாம் இதிலே இருக்குது. அதை சர்ச் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸ்பீடாக நடக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இன்சர்ஷன் ஆர்டர் வந்து இன்சர்ட் பண்ணுற ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். அதுதான் அதுக்கும் இதுக்கு வித்தியாசம். அது வந்து மெயின்டைன் பண்ணாது, பட் அது வந்து குயிக்காக இருக்கும். இன்சர்ட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது ஹேஷ் மேப்பில் ஈஸியாக இருக்கும், குயிக்காக இருக்கும். அதே விஷயத்தை இதுவும் அதே விஷயம் இதுலேயும் நடக்கும், குயிக்காக இருக்கும் எல்லாமே. அந்த இன்சர்ட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. பட் அதில் வந்து இன்சர்ஷன் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாது, இதில் வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? வேறு என்ன கொடுத்துருக்கேன்? வேறு எதுவும் இல்லை. சரி, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிங்க்டு ஹேஷ் மேப்பு அதே மாதிரி தான். மேப்புன்ற இன்டர்ஃபேஸ்க்கான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து டேட்டா டைப் வந்து கீக்கான டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு, அடுத்தது வேல்யூக்கான டேட்டா டைப் இன்டிஜெர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிங்க்டு ஹேஷ் மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அப்புறம் புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி ஒரு 3 பேர்ஸ் கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மேப்பில் ஆட் பண்ணிட்டு அப்புறம் என்ட்ரி செட் மூலிமா 1 by 1 இது பண்ணுறாங்க. 1 by 1 ஃபார் ஈச் மூலிமா 1 by 1 கீ தனியாக வேல்யூ தனியாக எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன ஆகுனா, அதே மேலே இருக்க சேம் எக்ஸாம்பிள் தான் இதுவும். விஷால், சச்சின், வைபவ் 10, 30, 20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் ஆர்டர் தான் இதுவும். அதாவது இன்சர்ட் பண்ணுற அடுத்து சேம் தான். பட்டு அதில் என்ன நடக்குதுன்னா, அதில் வந்து ஒரு ஆர்டர் எல்லாமே வருது. நம்ம கொடுத்த ஒரு ஆர்டர் இருக்குது, வரது ஒரு ஆர்டர் இருக்குது. இதில் என்ன நடக்கும்னா, இதில் என்ன நம்மளுக்கு இன்சர்ட் பண்ண அதே ஆர்டர் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், விஷால், சச்சின், வைபவ். அதில் என்ன நடக்குது, வைபவ், விஷால், சச்சின் அப்படி மாற்றிடுமோ, அது ஒரு ஆர்டர் இல்லாமல் வருது. ஓகேவா? அதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த ட்ரீ மேப் போயிடலாம். ட்ரீ மேப் என்னென்னா, மேப் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மேப் இன்டர்ஃபேஸ் அண்ட் நேவிகேபிள் மேப் வந்து இது பண்ணும், என்னது இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணும். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதுதான் இது ட்ரீ மேப் வந்து ட்ரீ மேப்போட இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? என்ன பார்த்தா ட்ரீ மேப்பு இது வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது தான் இதோட வேலை. ட்ரீ மேப் வந்து நேவிகேபிள் செட்டு, நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் இட்ஸ் கீ. எப்படி ஸ்டார்ட் பண்ணால், நேச்சுரல் ஆர்டர், அந்த கீயோட நேச்சுரல் ஆர்டரை பேஸ் பண்ணி இது வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? அப்படி இல்லைனா கம்பேரேட்டர் மூலிமா மேப்போட க்ரியேஷன் டைமு டிபெண்ட்ஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்டர். அதாவது க்ரியேஷன் டைம் பேஸ் பண்ணி, இல்லைனா எந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து மூலிமா இதாச்சோ இன்செர்ட் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி இது வந்து இது பண்ணும், என்னது அந்த ஷார்ட்டிங் வந்து பண்ணும். இதுதான் எஃபிஷியன்ட் வே ஆஃப் ஷார்ட்டிங் அண்டு ஸ்டோரிங் தி கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈக்குவல்ஸ் லைக் அதர் ஷார்ட்டர் மேப் இரஸ்பெக்டிவ் ஆஃப், அதுதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மேப் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ட்ரீ மேப்புன்றது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அதே வேல்யூஸ் தான் இதுலேயும் மட்டும் இதில் இன்செர்ட் பண்ணிருக்காங்க. மேலே 2 இது பார்த்தோம்னா அதே எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் இருக்க மாதிரி தான் இதுலேயும் இன்செர்ட் பண்ணிருக்காங்க. பட் இது எப்படி அவுட்புட் வரும்னா, ஃபார் ஈச் கொடுத்து இது பண்ணிருக்காங்க, கீ வேல்யூ பேர்ஸை கெட் பண்ணிருக்காங்க தனித்தனியாக. ஆனால் இது எப்படி இதாகும்னா, ஷார்ட் பண்ணி எப்படின்னா நேச்சுரல் ஆர்டர், அதாவது இந்த கீஸை பேஸ் பண்ணி இது ஷார்ட் பண்ணும். எப்படி ஷார்ட் பண்ணால், இப்போ வந்து ஏபிசிடியில் எஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும், வி வந்து செகண்ட் வரும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி இதாகும். அதாவது சச்சின், வைபவ், விஷால் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சச்சின், வைபவ், விஷால் அதை பேஸ் பண்ணி வருது பாருங்கள். அதாவது கீயை தான் ஷார்ட் பண்ணும், வேல்யூஸும் ஷார்ட் பண்ணாது. ஓகேவா? ஏன்னா கீ தான் இதில் எல்லாமே எதை பேஸ் இது மேப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கீ பேஸ் பண்ணி தான் நடக்கும். எதாவது வேல்யூ எடுக்கிறதா இருந்தால் மட்டும் தான் வேல்யூ பேஸ் பண்ணி எதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த பர்ஃபார்மிங் சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, அடுத்து சேஞ்ச் பண்ணுறது, எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணுறது, அடுத்து ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இட்ரேட் பண்ணுறது, மேப்பை வச்சு இட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடிங்கை பார்க்கலாம். ஆடிங்னா புட்டுன்றது தான் இங்கே ஆடிங்கின்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மேப்பு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஹேஷ் மேப் வந்து இது பண்ணிருக்காங்க, டேட்டா டைப்பை செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் புட்டுன்ற மெத்தடை யூஸ் பண்ணி 1 by 1 ஆட் பண்ணுறாங்க. கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது கீழே என்ன பண்ணிருக்காங்க, இதில் மொத்தம் இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அது கீழே வந்து இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த சின்டெக்ஸ் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இன்சர்ட் தி, இப்போ டேரெக்டாக வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், இது வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு அனானிமஸ் ஆப்ஜெக்ட் மூலிமா கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஓகேவா? அதுதான் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலான்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரெண்டுமே தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அதுதான் இங்கே கொடுத்தது என்னவோ அந்த வேல்யூலாம் கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் இங்கே என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் கரெக்டாக தனித்தனியாக வந்துருச்சு. ஓகேவா? இதில் இந்த சின்டெக்ஸ் வந்து அவுட்புட் சின்டெக்ஸ் வந்து கர்லி பிரேசஸ், அதாவது கீ வேல்யூ பேர்ஸ்னால கர்லி பிரேசஸ் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? லைக் ஜேசன்லாம் இது பண்ணுவோம், ஜேசன் டேட்டாலாம் நம்ம அனுப்பி விடுவோம், அதே மாதிரி தான் இது. சிமிலர் டு ஜேசன் தான் இது கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேவா? அடுத்து சேஞ்சிங் எலிமெண்ட். சேஞ்சிங் எலிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முதல் என்ன பண்ணோம், புட்டு மெத்தடை கொடுத்து நம்ம பாட்டுக்கும் கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வந்து இதில் பாருங்கள், இது வந்து இன்டிஜர் 1 2 3 அப்படின்ற மாதிரி இருக்குது கீ. பட் வேல்யூ பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், கீக்ஸ்ன்னு இருக்குது. பட்டு டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம அலோவ் பண்ணிக்கும் இந்த மேப்பு. பட்டு இது டூப்ளிகேட் கீஸை மட்டும் தான் அலோவ் பண்ணாது. அதனால் என்னென்னா இது வந்து இது மூணுமே ஆட் ஆகிக்கும் மேப்பில். ஓகேவா? ஆட் ஆகிட்டு அப்புறம் கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, H1 வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் புட்டுன்றதை கொடுத்து இதை எலிமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. புட்டுன்ற இதை கொடுத்து இந்த ரெண்டாவது இதில் ஆட் ஆச்சு பாருங்கள், அதை வந்து ஃபார்ன்ற மாதிரி மாற்றிட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறாங்க. ரீப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அது வந்து இதாகிடுச்சு. அது வந்து போயிட்டு ஃபார்ன்றது உள்ளே வந்துருச்சு, கீக்ஸ்ன்றது வெளியே தள்ளிட்டு ஃபார்ன்றது உள்ளே வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் சேஞ்சிங் பண்ணுறது. அதாவது ஆட் பண்ணுறதுக்கும் சரி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சரி அந்த புட்டுன்ற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ அந்த புட்டுன்ற மெத்தடை கொடுத்து கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிமூவ்ன்ற மெத்தடை கால் பண்ணி அதில் வந்து அதுக்கான அந்த கீயை கொடுக்குறாங்க. எந்த கீ அப்படின்ற மாதிரி, எந்த கீ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தோன்னே என்ன பண்ணுது, இந்த இதை அப்படியே வந்து எடுத்துருது. இந்த இதை அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஃபார்ன்றது 4ன்ற கீ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? மற்றதெல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து இட்ரேட் எக்ஸாம்பிள். மேப்பில் இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி இட்ரேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே பார்க்கலாம். H1 அதாவது புட்டுன்ற மெத்தடை வச்சு 1 2 3 அந்த மூணு கீ வேல்யூ பேர்ஸை வந்து இது பண்ணுறாங்க. 3 எலிமெண்ட்ஸ் கீ வேல்யூ பேர் எலிமெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. HM1 வந்து இது பண்ணுறாங்க. புட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார் ஈச்சை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, என்ட்ரி செட்டு மூலிமா மேப்பு எலிமெண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மேப் எலிமெண்ட்லேருந்து கெட்டு கீ எடுக்கிறாங்க. கீ எடுத்து கீன்ற இன்டிஜர் வேரியபிள் வந்து அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மேப் எலிமெண்ட்டை வச்சு கெட்டு வேல்யூ எடுக்கிறாங்க. வேல்யூ எடுத்து வேல்யூன்ற ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க 1 by 1. ஓகேவா? இப்போ எப்படி வரும்னா 1 2 3 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகிட்டு அடுத்தது ஃபார் கீக்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். இது என்னென்னா இட்ரேஷன் பண்ணுறது, அதாவது ஃபார் ஈச் லூப் வச்சு இட்ரேஷன் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக. ஓகேவா? சரி, ஓகே. இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம வந்து நேராக மெத்தடுக்கு போயிடலாம். ஒவ்வொரு மெத்தடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம். ஓகே, மெத்தடுக்கு வந்தாச்சு. முதல் கிளியர்ன்ற மெத்தட். ஓகேவா? கிளியர்ன்ற மெத்தட். ஓகே, கிளியர்ன்ற மெத்தடுக்கு போயிடலாம். கிளியர்ன்ற மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த இது மேப் வந்து இது மேப்போட எல்லா எலிமெண்ட்ஸும், மேப்பில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும், கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இல்லைனா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த மேப்பிங்ஸ் வந்து கீ வேல்யூ பேர்ஸ் தான் மேப்பிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ரிமூவ் பண்ணுறது தான் இது பண்ணுறது என்னது மேப், இந்த கிளியர் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? இது வந்து எந்த ஒரு பேராமீட்டரும் எடுத்துக்காது, ஒரு இன்புட்டை எடுத்துக்காது. அடுத்து வந்து ரிட்டன் டைப் வந்து இது வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஒன்லி ஜஸ்ட் கிளியர் பண்ணி அந்த ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிச்சிடும், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மேப்புன்ற ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்டிஜர் வந்து கீக்கான டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வேல்யூக்கு வந்து ஸ்ட்ரிங்குன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்புறம் ஹேஷ் மேப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்கான கீ வேல்யூ அந்த மாதிரி எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுத்து என்ன பண்ணுறாங்க, மேப் பண்ணுறதை போய்ட்டு இது பண்ணுறாங்க. இதில் வந்து கீன்றது எல்லாமே யூனிக்காக இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே யூனிக்காக இருக்குது, அதாவது மறுபடியும் ரிப்பீட்டட் வரல. ஸோ அதனால் எல்லாமே போய்ட்டு 1 2 3 4 5 5மே மேப்பில் போய்ட்டு அசைன் ஆகிட்டு அப்புறம் பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணால் ஹேஷ் மேப் கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டரில் வேணால் அது பாட்டுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதை பாருங்கள், எந்த ஆர்டர், அதை 20 வந்து ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். இங்கே வந்து 20 3ஆவது இருக்குது, பட் அது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாது. ஓகேவா? அடுத்த கிளியர்ன்றதை கொடுக்குறாங்க. கிளியர்னு அந்த மேப் வந்து கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. கிளியர் பண்ணி பார்த்தோன்னே வெறும் கர்லி பேசஸ், அதாவது எம்டி ஸ்பேஸை கொடுக்குது. நல்ல கொடுக்காமல் எம்டி ஸ்பேஸஸ் கொடுக்குது. அதான் அந்த கிளியர் மெத்தடோட ஒரு நல்ல இது பண்ணாது, நல்ல ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ ஒரு இதை வந்து அந்த மேப்பையே ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா நல்லன்றதை ரிட்டர்ன் பண்ணும், அதில் உள்ள எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி. பட்டு இங்கே வந்து அதை ஜஸ்ட்டு கிளியர் மட்டும் தான் பண்ணுது. ஸோ கர்லி பிரேசஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது, எம்டியாக இருக்குன்றது மாதிரி சொல்லுது நம்மளுக்கு. ஓகேவா?
அடுத்து வந்து இப்போ என்ன பார்த்தோம், போன இதில் வந்து இன்டிஜர் ஸ்ட்ரிங்கு காம்பினேஷன் பார்த்தோம். இதில் வந்து ஸ்ட்ரிங் இன்டிஜர், அதாவது ஸ்ட்ரிங் வந்து கீயாக கொடுக்கணும், இன்டிஜரை வந்து வேல்யூவாக கொடுக்கணும். ஓகேவா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பாருங்கள் டூப்ளிகேட்ஸ் ஒன்று வந்துருக்கு பாருங்கள் கீழே. ஸோ இப்போ வந்து 1 2 3 4 5 இருக்குது. 5 கீ பேர் வேல்யூஸ் இருக்குது. இதில் வந்து 4 மட்டும் தான் அசைன் ஆகும். இதில் போய்ட்டு மேப்பில் போய்ட்டு பார்க்கலாமா, அவுட்புட் பாருங்கள். 1 2 3 4, அதாவது இன்னொரு கீக்ஸ்ன்றது ஆட் ஆகலை, அதாவது டூப்ளிகேட்ஸ் கீ வந்து அலோவ் பண்ணாது இந்த மேப்பு. ஓகேவா, அதான் இங்கே இருக்குது. அப்புறம் கிளியர் பண்ணுறாங்க, அந்த மேப் வந்து கிளியர் பண்ணுறாங்க. அப்புறம் மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது என்ன பண்ணுது, எம்டி இதை கொடுக்குது, நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ் வந்து கொடுக்குது. ஓகேவா, அவுட்புட்டாக. ஓகே, இதுதான் கிளியர் மெத்தடோட ஒர்க்கு. ஓகே, இது முடிஞ்சு அடுத்த மெத்தட் போயிடலாம். அடுத்தது கண்டெய்ன்ஸ் கீ. இது வந்து இதோட ஒர்க் என்னென்னா, அந்த பர்டிகுலர் கீ, அதாவது நம்ம கொடுக்குற கீ அங்கே இருக்கா இல்லையா அந்த மேப்பில், அந்த மேப்பில் இருக்கா இல்லையன்ற செக் பண்ணி அதுக்கான ரிட்டன் டைப்பை நம்மளுக்கு வந்து அமுச்சு விடும். அதாவது ரிட்டன் வந்து பூலியன் வேல்யூஸாக நம்மளுக்கு ரிட்டன் பண்ணும். அதாவது இருந்துச்சுன்னா அந்த கீக்கான அந்த கீ வந்து அங்கே இருக்கா, அந்த மேப்பில் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் இந்த கண்டெய்ன்ஸ் கீயோட ஒர்க்கு. ஓகேவா, செக் பண்ணுறது தான் இந்த கண்டெய்ன்ஸ் கீ. நம்ம இதில் மற்ற இதில் செட்டில் பார்த்தோம் பாருங்க, அதிகமாக இருக்கும். அதில் கண்டெய்ன்ஸ்ன்றதை யூஸ் பண்ணும், இதில் கண்டெய்ன்ஸ் கீன்றதை யூஸ் பண்ணுறோம். அதாவது இது வந்து கீ வேல்யூ பேருனால கண்டெய்ன்ஸ் கண்டெய்ன்ஸ் வேல்யூன்றது அப்படின்ற மெத்தட் இருக்கா என்னன்னு தெரியல. பட் கண்டெய்ன்ஸ் கீன்ற மெத்தட் இருக்குது. ஓகேவா, அதாவது இது வந்து பேராமீட்டர், அதாவது அந்த கீ பேராமீட்டர் அதை பேராமீட்டரே எடுத்துக்கும். அது வந்து என்ன, அது கரெக்டான அதே டேட்டா டைப் இருக்கணும், அந்த குறிப்பிட்ட டேட்டா டைப் இருக்கணும். அதை வேறு டேட்டா டைப்பு கிளியாக கொடுக்கும். இப்போ வந்து கீழே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கீழே வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் இங்கே கொடுக்கணும், அப்படின்னா எரர் த்ரோ பண்ணணும். ஓகேவா, அதே டைப் இருக்கணும். அப்புறம் அந்த கீயை தான் கொடுக்கணும், நம்ம கீ இல்லாமல் வேல்யூ கொடுக்கக்கூடாது. அதுதான் ரூல். அது அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு மேப்ன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஹேஷ் செட் வந்து இது பண்ணிட்டாங்க. அப்புறம் இதுக்கு வந்து இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கீ வந்து இன்டிஜராக இருக்குது, நம்ம இந்த இடத்துல போய் ஸ்ட்ரிங்கை போய் கொடுக்கக்கூடாது. அதாவது கண்டெய்ன்ஸில் போயிட்டு ஸ்ட்ரிங்கை கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்க, இங்கே இன்டிஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்ட்ரிங்கை கொடுத்தாங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா, ஓகே. அப்புறம் வேண்டி என்ன பண்ணுறாங்க, மேப்புன்ற இதில் புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த வேல்யூ, இந்த கீ வேல்யூஸ்லாம் கீ வேல்யூ பேரஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க இதில் மேப்பில் போய்ட்டு. அப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, 2 4 5 இது 5மே பிரிண்ட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ மெத்தடை கால் பண்ணி அதில் வந்து ஒரு கீயை வந்து இது பண்ணுறாங்க, கீக்கான இதை வந்து எலிமெண்ட் வந்து அனுப்புகிறாங்க. அப்போ அது என்ன பண்ணுது, போய் செக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறனால என்ன பண்ணும், இந்த இதை ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு. இந்த இதை வந்து ரிட்டர்ன் பண்ணும், அதாவது கீக்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இங்கே கீக்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 5 இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும், இல்லை. ஸோ அது என்ன பண்ணும், 5ன்றது இல்லாதனால அது என்ன பண்ணும், ஃபால்ஸ்ன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இது இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. 20ன்றது இருக்குது, ஸோ ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், அப்படின்னா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். இங்கே 5ன்றது இல்லை கீ, ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அடுத்து அதே மாதிரி தான் இப்போ வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, அந்த டேட்டா டைப் மாற்றி கொடுத்துருக்காங்க. கீக்கு வந்து இது ஸ்ட்ரிங் கொடுத்து வேல்யூக்கு வந்து இன்டிஜர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே டூப்ளிகேட் இருக்கனால இது ஆட் ஆகாது. ஸோ 2 4 எலிமெண்ட்ஸ் கீ வேல்யூ பேரஸ் மட்டும் தான் ஆட் ஆகும். ஓகேவா, அப்புறம் மேப் வந்து இது பண்ணுற பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த 4 மட்டும் பிரிண்ட் ஆகும், இந்த கீஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. அதாவது இந்த கீஸ் அது எடுத்துக்கும், இந்த 20ன்றது அந்த இதை எடுத்துக்காது. ஓகேவா, அப்புறம் மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீன்ற மெத்தடை கால் பண்ணுறாங்க. அதில் வந்து வெல்கம்ன்றது இங்கே இருக்குது. ஸோ 25 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணும், இது ட்ரூன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த வேர்ல்டுன்றது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும், வேர்ல்டுன்றது இல்லை. ஸோ அது ஃபால்ஸ்ன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஃபால்ஸ். ஓகே, வந்துருச்சா, இதுதான் கண்டெய்ன்ஸ் கீயோட ஒர்க்கு. அதாவது அது செக் பண்ணிவிட்டு அப்படி அந்த ஒரு கீயை வாங்கிக்குது, அதாவது கண்டெய்ன்ஸ் கீ வந்து ஒரு கீயை வாங்கிக்குது, அந்த கீ வந்து அந்த மேப்பில் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணுது. அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இதுதான் கண்டெய்ன்ஸ் கீயோட ஒர்க்கு. அடுத்து கண்டெய்ன்ஸ் வேல்யூ, நம்ம போன இதில் கண்டெய்ன்ஸ் கீ பார்த்தோம், இதில் வந்து கண்டெய்ன்ஸ் வேல்யூ பார்க்குறோம். இது சிமிலராக அது என்ன பண்ணிச்சோ அதே விஷயத்தை தான் இது பண்ணும். பட் இது என்ன பண்ணால் வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அதாவது இது வந்து என்ன பண்ணோம், அது பர்டிகுலர் வேல்யூ வந்து அந்த மேப்பில் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணும். அதாவது ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட வேல்யூஸ் வந்து அதற்கு மேற்பட்ட கீஸில் அந்த வேல்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதாவது 1 பேராமீட்டர், அதாவது வேல்யூன்ற இதில் வந்து வேல்யூ கொடுக்கணும், கண்டெய்ன்ஸ் வேல்யூவில் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா, அந்த வேல்யூஸ் வந்து கெட் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணும், செக் பண்ணி பார்ப்போம் அந்த மேப்பில் அது இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா,
அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஹேஷ் மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அன்ஆர்டரில் இருக்கும். மேப்புன்றதில் புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இந்த இதில் அசைன் பண்ணுறாங்க. அசைன் பண்ணிட்டு மேப் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பிரிண்ட் ஆகும், டூப்ளிகேட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ, இந்த கீயை வந்து இது பண்ணுறாங்க. அதாவது மேப் டாட் கண்டெய்ன்ஸ் வேல்யூனா வேல்யூ நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வேல்யூ தானே, வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஸோ அப்போ டேட்டா டைப் வந்து ரெண்டுமே கரெக்டு தான், கொடுக்குற வேல்யூக்கான டேட்டா டைப் கரெக்டு. ஸோ இது போய்ட்டு கீக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கேயும் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், ட்ரூன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அடுத்த வேர்ல்டு இருக்குது, வேர்ல்டுன்றது இங்கே இருக்குது, இங்கே இல்லவே இல்லை. ஸோ அது என்ன பண்ணும், ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணிச்சு, அடுத்த ஃபால்ஸ்ன்ற ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே கீக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே கீக்ஸ்ன்னு இருக்குது. அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும், பட் டூப்ளிகேட் கீஸ் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? இதுதான் மேப்போட ரூல். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே மாற்றி இது பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிங்கை வந்து கீயை கொடுத்துட்டு இன்டிஜர் வந்து இதை என்ன வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே கொடுத்து மட்டும் புட்டுன்ற இதை கொடுத்து மெத்தடை கால் பண்ணி அதில் வந்து கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, அசைன் பண்ணுறாங்க. அசைன் பண்ணிட்டு மேப்பை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பிரிண்ட். இதில் வந்து என்ன பண்ணால் கீக்ஸ்ன்ற டூப்ளிகேட்டாக இருக்குது, டூப்ளிகேட் கீயாக இருக்குது. ஸோ இதை மட்டும் இது பண்ணாது, ஆட் பண்ணாது, மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்ருவோம். ஆட் பண்ணிட்டு மேப்பு டாட் கண்டெய்ன்ஸ் வேல்யூஸ் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அதில் இருக்க வேல்யூ எலிமெண்ட் வந்து இது பண்ணுறாங்க, போட்டு என்ன பண்ணுறாங்க, மேப்பில் ஏதாவது செக் பண்ணுறாங்க. 10ன்றது இருக்குது. ஸோ அது வந்து கீக்ஸ் 10ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ என்ன பண்ணால் 10ன்றது ஒரு இடத்துல தான் இருக்குது, 2-3 இடத்துல இல்லை. சரி, ஓகே, அதெல்லாம் ட்ரூன்றதை அனுப்பிச்சுடும். அடுத்து 30 இருக்குது. ஸோ ட்ரூன்றதை அனுப்பிச்சுடும். அடுத்த 40 எங்கேயுமே இல்லை. ஸோ ஃபால்ஸ்ன்றது அனுப்பிச்சுடும். அதாவது ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வரும். ட்ரூ ஃபால்ஸ் 10 இங்கே இருக்குது, அசைன் ஆகிருக்கு. எதுவும் அசைன் ஆகிருக்குது, இந்த மாதிரி அசைன் ஆகிருக்கு. ஓகே, 20 வந்து அசைன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது இது இருக்குது, அது 10ன்றது காட்டல. ஓகேவா? அசைன் ஆகிருக்கு, 20 அசைன் ஆகிருக்கனால இந்த 10ன்றது காட்டல. ஓகே, இது என்ன இங்கே என்ன நடந்திருக்குன்னு இங்கே என்ன நடந்திருக்குன்னா, மொதல் வந்து இது வந்து இதாகிடுச்சு, ஆட் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணும், அந்த கீக்கு இந்த வேல்யூ போய் அசைன் ஆகிடும், அதாவது சேஞ்ச் ஆகிடும், வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து இந்த கீக்கு 20ன்ற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். 10ன்றது 20 மாறிடும். ஓகேவா? அதனால தான் இங்கே 10ன்றது இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி வருது. அடுத்து 30 இருக்குது. ஸோ அதனால் அது ட்ரூ ஆகிடும். 10ன்றது ஃபால்ஸ் ஆகிடும். அடுத்து ட்ரூ ஆகிடும். அடுத்து 40 இல்லை. ஸோ ஃபால்ஸ் ஆகிடும். அதான் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இது கொடுக்கும். ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி அவுட்புட் கொடுக்குது. ஓகேவா? இது மெயினாக பார்த்துக்கோங்க, இது முக்கியமானது. அதாவது புட்டுன்ற நம்ம புட்டுன்ற மெத்தட் இன்னும் பார்க்கல. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை புட்டுன்றது ஆடும் பண்ணணும், சேஞ்சும் பண்ணணும். அது அந்த புட்டோட ஒர்க்கு. ஓகேவா? சரி, ஓகே, இது முடிஞ்சு இந்த மெத்தடு, அதாவது என்ன மெத்தட், இது கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படின்ற மெத்தடு. இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்த இதுக்கு போயிடலாம், மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்து என்ட்ரி செட்டு. இந்த என்ட்ரி செட்டு மெத்தடு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, செட் அவுட் வந்து, அதாவது ஒரு மேப்பில் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸுக்கான அந்த எலிமெண்ட்ஸுக்கு ஒரு செட் அவுட் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த என்ட்ரி செட்டோட ஒர்க்கு. அதாவது செட் அவுட்னா வச்சுங்களேன், கீ வேல்யூ பேர்ஸை வந்து ஒரு செட்டாக வந்து இது பண்ணுறது, ஒரு இதாக க்ரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு செட்டாக வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணுறது. அது கீ வேல்யூ வந்து தனித்தனியாக இது பண்ணுறது. அதை ஒரு அரே மாதிரி இது பண்ணுறது, தனித்தனி பாக்ஸாக இது பண்ணுறது. ஒரு இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு செட்டில் வந்து கீ வேல்யூஸ் இருக்கும், கமா போட்டு இன்னொரு செட் வேல்யூ அந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்போ கர்லி பிரேஸும் ஓப்பன் க்ளோஸ் இருக்குன்னா, அது உள்ளே என்ன பண்ணும், கீ வேல்யூ பேர்ஸ் அது மாதிரி இருக்கும். இது வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு அரே இண்டெக்ஸ் மாதிரி இது பண்ணும். அதுதான் இந்த கிரியேட் செட் அவுட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணால் ரிட்டர்ன்ஸ் செட் வியூ ஆஃப் மேப் ஆர் வி கேன் கிரியேட் நியூ செட்டு. அதாவது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த செட் வியூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைனா புதுசாக ஒரு நியூ செட்டை வந்து க்ரியேட் பண்ணும். அப்புறம் ஸ்டோர் தி மேப் எலிமெண்ட்ஸ் இன்டு தெம். அதாவது அந்த மேப் எலிமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேப் டாட் என்ட்ரி செட்டு இந்த சின்டெக்ஸ் வந்து மேப் டாட் என்ட்ரி செட்டு, அதாவது ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரி செட்டு அப்படின்ற மாதிரி என்ட்ரி செட்டுன்ற மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேவா? இது வந்து எந்த ஒரு பேராமீட்டரும் எடுத்துக்காது. ஓகேவா? அதேமாதிரி ரிட்டர்ன் வந்து அந்த நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், செட் இருக்குது பாருங்கள். அது செட்டுனா கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது பாருங்கள் தனித்தனியாக, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த என்ட்ரி செட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா?
இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேப்ன்றது இன்டிஜர் ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு அப்புறம் ஹேஷ் மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அன்ஆர்டராக இருக்கும். அப்புறம் புட்டு இது பண்ணி எதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்குது, இந்த டூப்ளிகேட்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே போய்ட்டு மேப்பில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிட்டு அது பிரிண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். இந்த பாருங்கள் இங்கே பிரிண்ட்டுக்கு கர்லி ப்ராசஸ்க்குள்ளே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, மேப் டாட் என்ட்ரி செட்டுன்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க. மேப் டாட் என்ட்ரி செட்டை வந்து கால் பண்ணுறதுக்கு என்ட்ரி செட் மெத்தட் வந்து கால் பண்ணிருக்காங்க. இது என்ன ஆகுது பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மேப்பில் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே செட்டாக மாற்றிருக்கு பாருங்கள். ஒரே செட்டாக மாற்றிருக்கு. இதுதான் என்ட்ரி செட்டோட ஒர்க்கு. ஓகேவா? செட் அவுட், அதாவது ஒரு செட் அவுட் வந்து கிரியேட் பண்ணுது. அதுதான் இந்த என்ட்ரி செட் மெத்தடோட ஒர்க். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிருக்கோம், அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இதில் என்ன பண்ணிருக்கேன், ஸ்ட்ரிங் இன்டிஜராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேப்புன்றதை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இதில் வந்து கீக்ஸ்ன்றது இன்னொரு டூப்ளிகேட் ஒன்று வந்திருக்கு, டூப்ளிகேட் கீ வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணோம், இந்த டூப்ளிகேட் கீயில் இது என்ன பண்ணால் 10ன்றதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 20 வந்து வந்துடும். ஓகேவா? டென்ன்றதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 20 வந்து இதாகிடும், அசைன் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நாலு எலிமெண்ட் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? புட்டுன்றது 4 எலிமெண்ட், அதாவது 4 கீக்ஸு வெல்கம்ஸு யூ அப்படின்ற மட்டும் தான் இதாகும். மேப் இது பண்ணி பார்த்து தெரியும். 4 கீக்ஸு யூ அண்ட் இது கீக்ஸ் பாருங்கள் 20ன்றது அசைன் ஆகிருக்கு. ஓகேவா? அது சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து மேப் டாட் என்ட்ரி செட்டை கால் பண்ணுறாங்க, என்ட்ரி செட் மெத்தடை கால் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரே செட்டை நம்மளுக்கு கொடுத்துருது. ஓகேவா? அதாவது எந்த டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணாலும் சரி அது எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? என்ட்ரி செட் மெத்தட்னா என்னென்ன பார்த்துட்டோம். அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்து வந்து ஈக்குவல்ஸ். இது என்ன பண்ணோம், செக் ஃபார் தி ஈக்குவாலிட்டி பிட்வீன் 2 மேப்ஸ். 2 மேப்ஸுக்கும் இடையில் இருக்க ஈக்குவாலிட்டி வந்து செக் பண்ணுறது தான் இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? அதுதான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மேப்பில் இருக்க எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணால், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்ற பூலியனை வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் அதுக்கான சின்டெக்ஸ். அதாவது பூலியன் ஈக்குவல்ஸ் ஆப்ஜெக்ட். நம்ம கொடுக்குற இங்கே ஒரு மேப் கொடுப்போம்ல, மேப் ஆப்ஜெக்ட் வந்து கொடுப்போம் இங்கே. ஓகேவா? இது என்ன பண்ணும், இது வந்து பேராமீட்டர் ஒரு மேப்புக்கான அதே டேட்டா டைப் தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. சரியா? இல்லைனா எரர் த்ரோ பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது வந்து அந்த மேப்பு கால் பண்ணி அந்த மேப் டாட் அந்த கரண்ட் மேப் டாட்டு ஈக்குவல்ஸு அப்புறம் இப்போ நம்ம கொடுத்துருக்க பேராமீட்ரு. ஓகேவா? இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதாக இருந்துச்சுன்னா என்னது ட்ரூவாக இதாக இருந்துச்சுன்னா என்னது 2 மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். 2 எலிமெண்ட்டு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 மேப் இது பண்ணிட்டாங்க. மேப் 1 மேப் 2 எல்லாத்துக்குமே ஒரே டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்டிஜர் ஸ்ட்ரிங் இன்டிஜர் ஸ்ட்ரிங். அதாவது கீ வந்து இன்டிஜராக இருக்குது, வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் புட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த மேப் 1ல் புட் பண்ணுறாங்க. இதில் எதுவும் டூப்ளிகேட்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே போய்ட்டு அங்கே இதாகிடும், அசைன் ஆகிடும். அதேமாதிரி மேப் 2ல் வந்து இதெல்லாம் புட் பண்ணுறாங்க. இதில் டூப்ளிகேட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது எல்லாமே போய்ட்டு அசைன் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு மேப்பையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே வந்துருச்சு மேப் பண்ணுறது. ஓகே, பிரிண்ட் பண்ண வேல்யூஸ் இங்கே வந்துருச்சு. அடுத்த மேப் 1 டாட் ஈக்குவல்ஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணி இந்த மேப் 2 ஆப்ஜெக்ட் வந்து இதில் அனுப்பி செக் பண்ணுறாங்க. இந்த 2 மேப்பில் இருக்க எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. மோஸ்ட்லி நம்மளை விஷுவலாகவே பாருங்கள். 10, 15, 20, 25, 30 10, 15, 20, 25, 30 கீக்ஸு ஃபார் கீக்ஸு வெல்கம்ஸு யூ கீக்ஸு ஃபார் கீக்ஸு வெல்கம்ஸ் யூ. இது எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணோம், ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணி வரும். ஓகேவா? ரிட்டர்ன் ஆகிடுச்சா? நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் தான் வேறு மேப் 1 மேப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி இதுலேயும் வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க. அசைன் பண்ணிட்டு அப்போ ரெண்டுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேல்யூ ரெண்டாவது வேல்யூ மட்டும் மாறி இருக்குது, அதான் மேட்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணால் ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணி வரும். ஓகேவா? இதுதான் ஈக்குவல்ஸ் மெத்தடோட ஒர்க்கு. புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்த இதுக்கு போயிடலாம், அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்து கெட் மெத்தட் என்ன பண்ணால் ரிட்ரைவ் பண்ணுறது இல்லை ஃபெச் பண்ணுறது, அதாவது வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கீயை வந்து அனுப்புவோம். அந்த கீக்கான வேல்யூ வந்து ஃபெச் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது இல்லை ஃபெச் பண்ணுறது தான் இந்த கெட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? அப்படி அதில் எதுவுமே இல்லைனா நல்லுன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது அந்த கீக்கான வேல்யூ எதுவும் இல்லைனா நல்லுன்றதை ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு. ஓகேவா?
பேராமீட்டர் என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான கீயை தான் அது எடுத்துக்குது. ஆப்ஜெக்ட் டைப்புக்கான கீயை தான் இன்புட்டாக எடுத்துக்குது. அது வந்து இது என்னது, அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த மேப் கூட செக் பண்ணி பார்க்குது. அதாவது எக்ஸிஸ்டிங் மேப் கூட இருக்க எலிமெண்ட்ஸை செக் பண்ணி பார்க்குது. அதில் இருக்க கீ வந்து இதுக்கு அந்த கீ வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கான வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதுதான் இந்த ரிட்டர்ன், அதுதான் இந்த கெட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, ஓகே, அதுதான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கொடுத்துருக்காங்க மேப்பு ஸ்ட்ரிங்கு இன்டிஜராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸாம்பிள் போயிடலாம். எக்ஸாம்பிள் போய்ட்டு மேப்பு ஸ்ட்ரிங்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீயை இன்டிஜர் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்த மேப்புன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் நியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது பண்ணிருக்காங்க. ஹேஷ் மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரிங் இந்த கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இதில் அசைன் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறது, கீக்ஸ் 2 தடவை வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த 10ன்றது 20 ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். ஓகேவா, ஆகிட்டு இது எல்லாமே ஒரு 4 எலிமெண்ட் மட்டும் தான், 4 பேர்ஸ் மட்டும் தான் இதில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸ்டோர் ஆகிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆகிட்டு 4 1 2 3 4 மட்டும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, பிரிண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, மேப்பு இந்த மேப் டாட்டு ஆப்ஜெக்ட் டாட்டு கெட்டு அப்படின்ற மாதிரி இது பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, கீயை வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த கெட்டில் வந்து கீன்றதை அனுப்பியிருக்காங்க. அதாவது கீ ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்காக தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ 2 பேர் மேட்ச் ஆகும், யாராவது க்ரோ பண்ணாது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, கீக்ஸ்ன்றதை போய் பார்த்து 20ன்றது, ஓகேவா, 20ன்றது இருக்குது, அதாவது கீக்ஸ்ன்றது இருக்குது. ஸோ என்ன ஆகுனா 20ன்றதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம போன இதில் என்ன பார்த்தோம், ஒரு இதில் கண்டெய்ன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு, அதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அது கண்டெய்ன்ஸ். இது வந்து கெட்னா நம்ம ஒரு கீயை கொடுத்து அதுக்கான வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கெட் மெத்தடோட இருக்குது. அது செக் பண்ணுறது, இது வந்து ரிட்ரைவ் பண்ணுறது. அதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். ஓகேவா, அடுத்து யூன்ற மாதிரி கொடுக்குறாங்க. யூ இருக்குது. ஸோ 30, அதுக்கான வேல்யூ வந்து 30. ஸோ 30ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே, இந்த எக்ஸாம்பிள் முடிச்சு அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாம். அடுத்து என்னென்னா அதே மாதிரி தான் இதை வந்து இந்த டேட்டா டைப் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணிருக்காங்க, இன்புட்டாக வந்து இன்டிஜரை கொடுத்துருக்காங்க. 25 இருக்கான்னு பார்த்து 25 இருக்குது, அது வெல்கம்ன்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்து 10 எங்கே இருக்குது, 10 எங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. ஸோ கீக்ஸ்ன்றது, அதாவது இங்கே வந்து இது யூனிக்கு தான், இதுதான் டூப்ளிகேட்ஸாக இருக்குது. டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம் இதில் வேல்யூஸில். ஸோ அது 10ன்ற கீழே கீக்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா, இதுதான். ஓகே, கெட்டுன்ற மெத்தடும் முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த ஆஷ் கோடு இது என்ன பண்ணால், கிவன் மேப், அதாவது கொடுத்துருக்க மேப்புக்கான கண்டெய்னர் கீ அண்ட் வேல்யூ, அதுக்கான இது பண்ணும். அதுக்கான ஹேஷ் கோட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த ஹேஷ் கோட் மெத்தடோட ஒர்க்கு. அதாவது இது எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இது எடுத்துக்காது, ரிட்டர்ன் பண்ணுறது ஹேஷ் கோட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த மேப்புக்கான ஹேஷ் கோட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மேப் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம், புட் மெத்தடை வச்சு எல்லாத்தையும் இப்போ இது பண்ணுறாங்க. இதில் எதுவும் டூப்ளிகேட்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாமே அசைன் ஆகிட்டு என்ன பண்ணணும், மேப்புன்றது பிரிண்ட் பண்ணுறாங்க. அங்கே மேப்புன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. மேப்புக்கான வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்த பண்ணுறாங்க, மேப் டாட் ஹேஷ் கோடுன்ற மாதிரி எடுக்கிறாங்க. மேப் ஹேஷ் கோடுன்ற மெத்தடை கால் பண்ணி அந்த மேப்புக்கான ஹேஷ் கோட் வேல்யூ எடுத்து ஹேஷ்ன்ற இன்டிஜர்லேருந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஹேஷை. இந்த நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக ஹேஷ் கோட் வேல்யூ வந்து வந்துடுச்சு. ஓகேவா, இதுதான் ஹேஷ் கோட் மெத்தடோட ஒர்க். ஓகேவா, அடுத்த மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இதில் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ஹேஷ் கோட் வேல்யூ வந்து கெட் பண்ணுறாங்க. மறுபடியும் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஹேஷ் கோட் வேல்யூ நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா, இதுதான் ஹேஷ் கோட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, சரி, ஓகே, இந்த மெத்தட் முடிச்சு அடுத்த மெத்தட் போயிடலாம். அடுத்து வந்து ECMT. இது என்னன்னா, ECMTனா அதில் வந்து அது எம்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணு, அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்ற ரிட்டர்ன் பண்ணு. அது எம்டியான்னு கேட்குது, எம்டியா இருக்கா இல்லையான்னு கேட்கல, எம்டியா அப்படின்ற மாதிரி கேட்குது. அது ECMTனா எம்டியா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ அதனால் ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அது எம்டி ஆனிச்சுன்னா ஃபால்ஸ்ன்ற ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பீங்க. அப்படி நினைக்கக்கூடாது. ECMT அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ECMTனா எம்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எம்டியாக இருக்குன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணாது, ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க நிறைய இடத்துல நீங்கள். ஓகேவா, இது என்ன பண்ணுறது, எம்டியா, அந்த மேப் வந்து எம்டியா, அந்த கீ வேல்யூ பேர்ஸ் வந்து எம்டியா, அதாவது மேப்பில் இருக்க என்ட்ரினா கீ வேல்யூ பேர்ஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணுது. அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இது எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் எடுத்துக்காது. இன்புட்டாக எம்டி இருந்துச்சுன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அடுத்து இங்கே அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேப்புன்னு கொடுத்து ஹேஷ் மேப் இது பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்காங்க. எம்டியாக தான் இருக்குது. ஓகேவா, எம்டியாக தான் இருக்குது. மேப்பை வந்து இது பண்ணுறாங்க.
இந்த பாருங்க எம்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுது, மேப்பு டாட் இஸ் எம்டின்ற மெத்தடை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னு எம்டியாக இருக்கனால ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இங்கே ஃபால்ஸ்னு வரல, ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு மெத்தட் இன்னொரு இது பண்ணலாம். ஹேஷ் இங்கே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மேப்பை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கீ வேல்யூ பேர்ஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க. அசைன் பண்ணிட்டு அப்புறம் மேப்புன்றது பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் மேப் டாட் இஸ் எம்டிஆன்ற மாதிரி மெத்தடை கால் பண்ணி பார்க்குறாங்க. அது என்ன பண்ணுது, ஃபால்ஸுன்றது அவுட்புட்டாக கொடுக்குது. அதாவது எம்டிஐ இல்லை அப்படின்ற மாதிரி கொடுக்குது ஃபால்ஸ். ஓகேவா? இதுதான் இஸ் எம்டி மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த கீ செட்டு. இது என்ன பண்ணால் செட் வியூ ஆஃப் தி கீஸ் கண்டெயின் தி மேப். அந்த மேப்பில் இருக்க செட் வியூ ஆஃப் கீயோட செட் வியூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கீ செட்டோட ஒர்க்கு. ஓகேவா? அதாவது கலெக்ஷன் ஆஃப் கீ செட். அதாவது ஒரு மேப்புக்குள்ளே கலெக்ஷன் ஆஃப் இப்போ வந்து ஒரு 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி கீஸ்லாம் இருக்குது. அதுக்கான வேல்யூஸ்லாம் அது ஒரு பக்கம் இருக்குது. ஓகேவா? அப்படின்ற மாதிரி நம்ம புட் மேக்கர் மூலிமா அசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கிங்களேன். அந்த 1 2 3 4 5 இருக்குது பாரு, அந்த செட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கீ செட்டோட ஒர்க்கு. ஓகேவா? ஸோ சேஞ்சஸ் மேப்டு ஆர் ரிஃப்ளெக்டட் இந்த செட்டு வைஸ் வெர்சா. ஓகே, என்னமோ கொடுத்துருக்காங்க. இதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். செட்டு டாட் கீ செட்டு. கீ செட்னால இது செட்டுனாலே இது கீ செட்டு வந்து ஒரு யூனிக். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிக்னால இன்டர்ஃபேஸ் அந்த செட்டோட இன்டர்ஃபேஸ்லேருந்து வந்திருக்கனால இந்த மெத்தட் வந்து செட்டுக்கான மெத்தட். ஓகேவா? செட்டு இன்டர்ஃபேஸ்க்கான மெத்தட். இது என்ன பண்ணால் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் எடுத்துக்காது. அப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து செட் கண்டெய்னிங் கீஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு மேப். அந்த மேப்புக்கான கண்டெய்னிங் என்னென்ன கீஸை கண்டெயின் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அதாவது எந்த ஆர்குமெண்ட்டும் எடுத்துக்காது. இது வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் எடுத்துக்காது. அப்புறம் வந்து அந்த மேப்பில் இருக்க கீஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கீ செட்டோட ஒர்க்கு. ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மேப் வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த மேப் ஆப்ஜெக்ட்டில் மேப்புன்றதை முதல் பிரிண்ட் பண்ணுறோம், எம்டியாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இஸ் எம்டி மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது இல்லை, இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மேப்புக்கான இது பண்ணிருக்காங்க. மேப் வந்து ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு வந்து மேப்புன்ற இன்டர்ஃபேஸை இது பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு கீயை வந்து இன்டிஜராக கொடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு அடுத்தது ஹேஷ் மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஓகேவா? ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாது. ஓகேவா? அடுத்து வந்து செட்டுன்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து அதில் வந்து செட்டுன்றது, அதாவது இது வந்து மேப்பு, இது வந்து செட்டு. அடுத்து இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து எஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹேர் செட்டை வந்து கால் பண்ணிருக்காங்க. ஹேர் செட்டுக்கான எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து இது பண்ணிருக்காங்க, இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது மேப்பு, இது செட்டு. ஓகேவா? அது வேறு, இது வேறு. இது வந்து மேப் இன்டர்ஃபேஸு, இது செட்டு இன்டர்ஃபேஸு. ஓகேவா? ஏன் இங்கே மேப்புன்றது இன்டிஜர் ப்ளஸ் வேல்யூ. ஏன்னா கீ வேல்யூ பேர்ஸ் தான் மேப்பு. செட்டுன்றது யூனிக் கீ மட்டும்தான். ஓகேவா? அதனால் இன்டிஜர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே ஏன் ஸ்ட்ரிங் கொடுக்கக்கூடாதா? ஸ்ட்ரிங் வந்து இதில் வந்து வேல்யூவாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு நம்ம இந்த கீ செட்டுன்றது என்ன பண்ணால் அந்த இன்டிஜரை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? அந்த கீயோட கலெக்ஷன் ஆஃப் கீஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மேப்பில் இருக்க கலெக்ஷன் ஆஃப் கீஸை கொடுக்குறது தான், எடுத்து கொடுக்குறது தான் இந்த கீ செட்டோட ஒர்க்கு. ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கீ செட்டை வந்து இந்த செட்டுன்ற இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட்டில் நம்ம இது பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து செட்டுன்றதை கொடுத்துருக்கோம். அது ஒன்லி யூனிக்ஸ். ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம செட்டுன்றதை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்த ரெண்டுமே ஹேஷ் மேப்பு, ஹேஷ் செட்னால எதுவுமே ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாது. ஓகேவா? மேப் டாட் புட்டு, அதாவது இந்த மேப்புன்ற ஆப்ஜெக்டை கால் பண்ணி அதில் புட்டுன்றதை கொடுத்து நம்ம இந்த வேல்யூ வந்து அதில் அசைன் பண்ணுறோம். ஓகேவா? எதுவுமே டூப்ளிகேட் இல்லை. ஸோ இது எல்லாமே அசைன் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், மேப் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கான வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மேப்பு இந்த ஆப்ஜெக்ட் இந்த மேப்புக்கான ஆப்ஜெக்ட் டாட் கீ செட்டு மந்தில் கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னே அந்த கால் பண்ணோன்னே இதில் இருக்க பாருங்கள் எல்லா கீஸும் 1 3 5 7 9 இது எல்லாத்தையும் எடுத்து எஸ்ன்றதில் இப்போ ஸ்டோர் ஆகிடும். அதாவது இந்த செட்டு இன்டர்ஃபேஸ்க்கான ஆப்ஜெக்டில் போய் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் எஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணும்போது ஒன்லி அந்த கீ செட்டு மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வராது. ஒன்லி கீஸ் மட்டும் நம்மளுக்கு வருது. ஓகேவா? கீஸ்க்கான வேல்யூஸ் மட்டும் வருது. அந்த வேல்யூஸ் வராது, கீ மட்டும் வரும் நம்மளுக்கு. ஓகேவா? இதுதான் கீ செட்டு மெத்தடோட ஒர்க். ஓகேவா? ஓகே, இந்த மெத்தட் முடிஞ்சு அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்து புட்டுன்ற மெத்தடு. இந்த புட்டுன்ற மெத்தட் என்ன பண்ணால்
வேல்யூ பேர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஆட் பண்ணுறது தான் இந்த மேப்பில் போய்ட்டு ஆட் பண்ணுற வேலையை செய்யும். அந்த கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது தான் இந்த புட்டுன்ற மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இது 2 வேலையை செய்யும். ஒன்று வந்து ஆல்ரெடி அந்த கீ வந்து ஆல்ரெடி இல்லைன்னா அது வந்து புதுசாக ஒரு நியூ இன்ஸ்டன்ஸாக அதில் போய்ட்டு ஆட் ஆகும். அப்படி ஆல்ரெடி அந்த கீ இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். அதை சேஞ்ச் பண்ணி விட்ரும், அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி விட்டு அந்த கீ அப்படியே தான் இருக்கும். அந்த ஆல்ரெடி இருக்க கீயில் போய்ட்டு அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி விட்ரும். ஓகேவா, 2 வேலை செய்யுது, அதாவது ஆடும் பண்ணுது அப்டேட்டும் பண்ணுது. அந்த 2 வேலையும் செய்கிறது அந்த புட்டோட ஒர்க்கு. ஓகேவா, ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேப் பண்ணுற இன்டர்ஃபேஸ் இது பண்ணிட்டோம், அதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹாஷ் மேப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, அதனால் அன்ஆர்டராக இருக்கும். ஓகேவா, அடுத்த மேப்பு டாட்டு புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி அப்புறம் அது கீ அதுக்கான வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுறோமா. ஓகேவா, இது 2மே யூனிக்காக இருக்குது. ஸோ இது 2மே அசைன் ஆகிடும். அசைன் ஆகிட்டு என்ன பண்ணுறோம், மேப்புன்றது இது பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கான இது அவுட்புட்டை பார்க்கலாம். 1 2 2மே வந்துருச்சு, பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம், மேப்பு டாட்டு புட்டுன்றதை கால் பண்ணுறோம், மறுபடி புட்டுன்றதை கால் பண்ணுறோம். அடுத்து 22, அதாவது இந்த இது ஆல்ரெடி அங்கே இருக்குது, எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும், இந்த 22 அங்கே அனுப்பிட்டு அந்த 2 வந்து இந்த ஓல்டு ரிட்டர்ன் பண்ண, அந்த 2 வந்து ரிட்டர்ன் பண்ணி அதை வந்து நம்ம இன்டிஜர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓல்டு வேல்யூ அப்படின்ற இன்டிஜர் வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஓல்டு வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணி பார்த்தா 2ன்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து மறுபடியும் வந்து மேப் வந்து பிரிண்ட் பண்ணால் இந்த 2ன்றது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி, அதாவது 22 ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இங்கே 22ன்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். இங்கே இந்த ஓல்டு வேல்யூவில் வந்து 2ன்றது ரிட்டர்ன் வேல்யூ வந்து 2ன்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது 2 அப்புறமேட்டு இந்த 22 மாற்றி விட்ருக்கோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே வந்துருக்கு பாருங்கள், 2ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து 22 வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பார்த்து பாருங்கள், கரெக்டாக 2 அப்புறமேட்டு அந்த கீயோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி விட்ருக்கு. ஓகேவா, அது அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகேவா, அதான் மறுபடியும் இங்கே கொடுத்துருப்பாங்க கண்டென்ட்டாக. அடுத்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன், கிளாஸ் கேஸ்ட் எக்ஸெப்ஷன், இந்த 2 எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். எப்போனா ஸ்பெசிஃபைடு கீ வந்து நல்லா இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், ஹேஷ் மேப் வந்து எடுத்துக்கும். மற்றதுனால தான் ஸ்பெசிஃபைடு நல் வேல்யூ எடுத்துக்காது. ஸோ நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். அடுத்து கீ வேல்யூ பெருசு இன்காம்பேட்டபிளாக இருந்துச்சுன்னா இது வந்து கிளாஸ் எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து புட்டை வச்சு வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மேப்புன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு ஹேஷ் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ஆர்டராக இருக்கும். அடுத்து மேப் டாட் புட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்து எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ எல்லாமே போய்ட்டு அதில் ஆட் ஆகிட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். ஓகே, அது வந்து ஆடுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது என்ன பண்ணிருக்காங்கன்னா 2மே ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. 2மே ஸ்ட்ரிங்காக கொடுத்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். எதுவுமே டூப்ளிகேட்ஸ் இல்லை. ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, இந்த புட்டுன்ற மெத்தடை பார்த்தாச்சு. அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்து புட் ஆல் வந்து என்ன பண்ணோம், இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் மேப்பில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸில் 2 எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 இதுலேயும் நம்ம ஒரு புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி கீ வேல்யூ பேர்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இதில் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதில் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 2வது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணிருக்கோம் பாருங்கள், ஆட் பண்ணிருக்கோம் பாருங்கள். அந்த ஆட் பண்ண வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது புட்டு அந்த மெத்தட் 1 இருக்குது பாருங்கள், அதாவது ஆப்ஜெக்ட் 1, அதில் போய்ட்டு எல்லாமே இதே பண்ணும், அல்லது அசைன் ஆகிடும். அதுதான் இங்கே புட்டாலோட ஒர்க், அதுதான். ஓகேவா, இது வந்து ஆர்குமெண்ட்டாக என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். ஆப்ஜெக்ட் வந்து பேராமீட்டராக எடுத்துக்கும். கீ வேல்யூ பேர் அது வந்து மேப்பில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். அடுத்து வந்து இது ரிட்டர்ன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும்னா, இந்த மெத்தட் ரிட்டர்ன்ஸ் ப்ரீவியஸ் வேல்யூ அசோசியேட் வித் தி கீ ப்ரெசென்ட் எல்ஸ் -1. அதாவது அதில் வந்து இது அசைன் ஆகிடுச்சுன்னா இது பண்ணும். அசைன் ஆகிடுச்சுன்னா எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. அது அப்படி இல்லைன்னா -1ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதாவது ரிட்டர்ன் பண்ணுறது ப்ரீவியஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி அது அந்த கீ வந்து ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைனா -1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதாவது எதுவுமே அந்த மாதிரி கீஸ் எதுவுமே இல்லைனா 1ன்றதை ரிட்டர்ன் பண்ணும், -1ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து ஒரு மேப்புன்ற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஹேஷ் மேப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 1 2 1 3 5 7 9 அப்படின்ற மாதிரி கீஸை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த மேப்புன்றது ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, பிரிண்ட் ஆகிடும். 1 3 5 7 8 9 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மேப்பு இன்டிஜர் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி கொடுத்து இது பாருங்கள், இந்த டேட்டா டைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது, இல்லைனா யாராவது த்ரோ பண்ணும். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறாங்க 10 30 50, அதாவது இந்த கீயும் இந்த கேவும் சிமிலராக இல்லை, 2 டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் போயிட்டு என்ன பண்ணும்,
இது போயிட்டு இதில் போயிட்டு ஆட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, புட் ஆளுன்ற மெத்தடை கூப்பிட்றாங்க. அதாவது மேப்பு டாட்டு புட் ஆளுன்ற மெத்தடை கால் பண்ணி அப்புறம் எம்பி இந்த மேப் இருக்குது பாருங்கள், இதை தூக்கி இந்த எலிமெண்ட்லாம் இதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி பார்க்குறாங்க. ஸ்டோர் ஆகிட்டு இந்த மேப்புன்றதை பிரிண்ட் பண்ணுறாங்க. இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, மேப்புன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேப் ஒன்று வேறு ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும், ஆனால் இங்கே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சின்டெக்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், இது ஹேஷ் மேப்பாக இருக்கனால ஆர்டராக இருக்கும், ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காது. ஓகேவா, இங்கே பாருங்கள் 1 3 5 7 9 அது வந்துருச்சா. அடுத்து இதில் கொடுத்தது 10 30 50 10 30 50 எல்லாமே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா, இதுதான் புட் ஆளோட ஒர்க்கு, புட் ஆல் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இது வந்து ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. இதில் 1 3 5 7 9 அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது அதே தான், பட் என்ன டேட்டா டைப் மட்டும் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணோம், அதே மாதிரி தான், இது எல்லாத்தையும் போய்ட்டு ஆட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா, இதுதான் புட் ஆல் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இந்த மெத்தட் முடிச்சு அடுத்த மெத்தட் போகலாம். அடுத்த ரிமூவ் மெத்தட். இந்த ரிமூவ் மெத்தட் என்ன பண்ணோம்னா, நம்ம கொடுக்குற ஒரு கீயை நம்ம இதாக கொடுப்போம், இன்புட்டாக கொடுப்போம். அந்த இன்புட்டில் இருக்க கீ வேல்யூ பேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ரிமூவ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இது என்ன இன்புட்டாக எடுத்துக்கணும், இன்புட் ஆர்குமெண்ட்டாக என்ன எடுத்துக்கணும், கீஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது கீஸ் இருக்கும், ஆனால் பட் வந்து அதே டேட்டா டைப்பாக இருக்கணும். ஓகேவா, அது மேண்டட்ரியாக இருக்கணும். ஓகேவா, அடுத்து இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, ரிட்டர்ன் வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது அந்த ஆல்ரெடி அந்த கீ இருந்துச்சுன்னா, அந்த மேப்பில் நம்ம ரிமூவ் பண்ண போகிற மேப்பில் ஆல்ரெடி அந்த கீ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னு நல்லுன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். அதில் வந்து எந்த கீ இல்லை, எந்த கீயும் அதில் மேப் ஆகணும்னா அது என்ன பண்ணணும், நல்லுன்றதை ரிட்டர்ன் பண்ணணும் நம்மளுக்கு. ஓகேவா, அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஒரு மேப் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, ஹேஷ் மேப்புன்னு இருக்காங்க. ஸோ அன்ஆர்டராக இருக்கும். அடுத்த புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி கீ வேல்யூ பேர்ஸ் இது பண்ணிருக்காங்க. 1 3 5 9 7 7 9. ஓகேவா, இது எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ எல்லாமே போய்ட்டு அதில் ஆட் ஆகிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா, 4 2 4 5 2 4 5. ஓகேவா, எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து மேப் டாட் ரிமூவ் மெத்தடை கால் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கான ஒரு கீ வந்து கொடுக்குறாங்க. 3ன்ற கீயை கொடுக்குறாங்க. 3ன்றது இருக்குது. ஸோ அது என்ன பண்ணால் இந்த இதை ரிமூவ் பண்ணி விட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. மேப் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. 3 தவிர்த்து மற்ற எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், 3 தவிர்த்து 1 5 7 9 எல்லாமே மற்ற 4மே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 2ன்றது கொடுக்குறாங்க. 2ன்றது இங்கே இல்லைன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த கீ வந்து அதில் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், நல்லுன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதாவது அந்த மேப் ப்ரீவியஸ்லி அசோசியேட்டட் கீ அந்த கீ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா நல்லுன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த 2ன்றது இங்கே இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல நல்லுன்றதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ மேப்புன்றதை இது பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி இங்கே சேவ் பண்ணி பார்த்தோம்னா நல்லுன்றது ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே அந்த இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே இதாக இருக்கும். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த இப்போ வந்து ஏதாவது இப்போ நல்லுன்றது பிரிண்ட் ஆகிருக்கா, நல்லுன்றதுனா இப்போ ஸ்ட்ரிங்காக ஒன்று வச்சு இங்கே இது பண்ணியிருந்தோம்னா நல்லுன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருந்தோம்னா இங்கே நல்லுன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு மறுபடியும் மேப்பை பிரிண்ட் பண்ணுறனால மறுபடியும் மேப்பே பிரிண்ட் ஆகிடுச்சு. மேப்பில் இருக்க எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இதே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஒரு இது ஸ்டோர் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை சிஸ் அவுட் கொடுத்து பண்ணியிருந்தால் நல்லுன்ற மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அதாவது வேல்யூ அந்த கீ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த கீக்கான வேல்யூ பேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நல்லுன்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் மேட்ரு. ஓகேவா, இந்த ரிமூவ் மெத்தட் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்காங்க, புட்டுன்ற மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கீ வேல்யூ பேர்ஸ் வந்து அசைன் பண்ணிருக்காங்க. எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த 3ன்ற ஸ்ட்ரிங்கில் கீழே இருக்க இதை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், மற்ற எல்லாமே 1 5 7 9 அது மட்டும் பிரிண்ட் ஆகும். 1 5 7 9 3 வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேவா, இதுதான் புட் மெத்தடோட ஒர்க்கு, ரிமூவ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, ஓகே, இந்த மெத்தட் முடிஞ்சு அடுத்த மெத்தடுக்கு போகலாம். ஓகே, அடுத்த மெத்தட் வந்து சைஸ் மெத்தட். இந்த சைஸ் மெத்தட் என்ன பண்ணால் சேம் ஆஸ் நம்ம வந்து செட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான். கீ வேல்யூ பேர்ஸ் நம்பர் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸை தான் சைஸ்ன்ற மாதிரி நம்பர் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். அதாவது கீ தனியாக வேல்யூ தனியாக கிடையாது. அந்த கீ வேல்யூ ரெண்டுமே பேராக எத்தனை எலிமெண்ட்டாக எத்தனை பேராக இருக்குது அந்த பேரோட கவுண்ட்டு தான் சைஸ்ன்ற மெத்தட் வந்து ரிட்டர்னாக கொடுக்கும். ஓகேவா,
இது வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் எடுத்துக்காது, அதாவது பேராமீட்டர் எந்த ஒரு பேராமீட்டரும் எடுத்துக்காது. ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மேப்போட சைஸ் வந்து, அதாவது கீ வேல்யூ பேர்ஸ்க்கான சைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான், நம்பர் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸோட சைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த சைஸ் மெத்தடோட ஒர்க். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மேப்பை வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, ஹேஷ் மேப் கொடுத்தாச்சு அதுக்கு. ஸோ அன்ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். ஹேஷ் மேப்குள்ளே புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணி கீ வேல்யூ பேர்ஸ் இது பண்ணுறாங்க. எந்த ஒரு டூப்ளிகேட்டும் இல்லை. ஸோ எல்லாமே போய்ட்டு அதில் அசைன் ஆகிடும். அசைன் ஆகிட்டு டூப்ளிகேட் அந்த இது தான் வேல்யூஸ் தான் டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே போய்ட்டு அது அசைன் ஆகிடும். கீஸ் வந்து எதுவும் டூப்ளிகேட்டாக இல்லை. ஓகேவா? அடுத்த ஹேஷ் மேப் இது பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். அடுத்த ஹேஷ் மேப் டாட் சைஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்க சைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணி இதில் எத்தனை இருக்குது? 1 2, அதாவது கீ வேல்யூ பேர்ஸ், நாட் கீ தனியாக. இப்போ கீ இது 2 4 6 8 10 இருக்குது. 10ன்றது ரிட்டர்ன், 10ன்றது சைஸ் கிடையாது. இந்த ரெண்டையும் சேர்த்தது தான் சைஸ். கீ அண்ட் வேல்யூஸை சேர்த்தது தான் ஒரு சைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு எலிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்? 1 2 3 4 5, அப்போ டோட்டலாக 5 இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? 5ன்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துச்சு. ஓகேவா? இதுதான் சைஸ் மெத்தடோட ஒர்க். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இதில் என்ன பண்ணிருக்காங்க? ஸ்ட்ரிங் இன்டிஜராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க? 2 ஒரே மாதிரி இருக்குது. 2 கீஸ் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும்? மொதல் வந்து இதை அசைன் பண்ணிவிட்டு, இந்த 10ன்ற அசைன்மெண்ட், இந்த கீக்ஸ்ன்ற 10ன்ற அசைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த 20ன்றதை ரீப்ளேஸ் பண்ணி விட்ரும். ஸோ என்ன பண்ணுறோம்? டோட்டல் நம்மளுக்கு வந்து 4 தான் அசைன் ஆகும். 4 கீ வேல்யூ பேர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதனால் 4 கீ வேல்யூ பேர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சைஸை வந்து கால்குலேட் பண்ணுறப்போ 4ன்றதான் ரிட்டர்ன் ஆகும். அதாவது 5ன்ற ரிட்டர்ன் ஆகுது, 4ன்றதான் ரிட்டர்ன் ஆகும். பிகாஸ் கீ வந்து டூப்ளிகேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் 1 தான் இதாகும், அசைன் ஆகும். 1 வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் சைஸ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? இந்த மெத்தட் முடிச்சு அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அடுத்த வேல்யூஸ் மெத்தடு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம அதில் என்ன பார்த்தோம்? கீயை பேஸ் பண்ணி பார்த்தோம். இது வந்து வேல்யூஸ் வந்து இது பண்ணும். அது வந்து கலெக்ஷன் அவுட்டு. இது வந்து எதுக்குன்னா, அந்த குறிப்பிட்ட மேப்பில் இருக்க வேல்யூஸ் வந்து, அதாவது வேல்யூஸ் வந்து கலெக்ஷன் அவுட்டு, வேல்யூஸ்க்கு வந்து கலெக்ஷன் அவுட்டு வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வேல்யூஸ் மெத்தடோட ஒர்க்கு. அதாவது என்னென்னா, அந்த வேல்யூஸ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த மேப்பில் இருக்க கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த வேல்யூஸ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? இது வந்து எந்த ஒரு பேராமீட்டரும் எடுத்துக்காது இன்புட்டாக. அப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது கலெக்ஷன் வியூ. அந்த கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து எடுத்து ஒரு இதாக அனுப்புறது, ஒரு அரே மாதிரி அனுப்புறது தான் கலெக்ஷன் வியூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட மேப்பில் இருக்க எல்லா வேல்யூவும் எடுத்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதுதான் இங்கே கலெக்ஷன் வியூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, முதல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஹேஷ் மேப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. டேரெக்டாக ஹேஷ் மேப்பை யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கு இன்டிஜர் டேட்டா டைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இது போயிட்டு இதாக இது கீக்ஸ் மட்டும் டூப்ளிகேட்டாக வந்திருக்கு. கீக்ஸ்ன்ற கீ மட்டும் டூப்ளிகேட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இன்செட்டாக ஒர்க் ஆகும். அடுத்து இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது அன்சேஞ்சபிளாக ஒர்க் ஆகும். சேஞ்ச் மாதிரி ஒர்க் ஆகும், அப்டேட் மாதிரி ஒர்க் ஆகும். அதனால் என்ன பண்ணும்? இந்த கீஸ் வந்து ஃபஸ்ட்டு 10ன்றது அசைன் ஆகும். அடுத்து 20, அதை வந்து 10ன்றது ரிமூவ் பண்ணி விட்டு 20ன்றது அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? டோட்டலாக எத்தனை? 1 2 3 4. ஓகேவா? 4 இது மட்டும் தான், 4 பேர்ஸ் மட்டும் தான் ஹேஷ் மேப்பில் போய்ட்டு உட்காரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க? ஹேஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணோடனே 1 2 3 4, அந்த 4 மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து ஹேஷ் மேப் டாட் வேல்யூஸ் வந்து வேல்யூஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே அது என்ன பண்ணும்? இந்த கீ வேல்யூ பேர்ஸ் இருக்க வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். வேல்யூஸை மட்டும் எடுத்து ஒரு அரைவாக நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது இந்த 15 20, அதாவது இந்த 10 20 மாறிடுச்சு. ஸோ இந்த 10 எடுத்துக்காது. 15 20 25 30, அதை மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். 15 20 30 25, அதாவது ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறதுக்கு அன்ஆர்டராக வரும். 15 20 25 30 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கா? ஓகே, இதுதான் வேல்யூஸ் மெத்தடோட ஒர்க். ஓகேவா? சரி, இது முடிஞ்சு அடுத்தது நம்ம அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம். அடுத்த மெத்தடு கெட்டு ஆர் டிஃபால்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று கெட் பண்ணும். அதாவது நம்ம வந்து 2 கீ அண்டு ஒரு கீ வந்து கொடுப்போம். அதாவது ஒரு கீ அண்டு டிஃபால்ட் வேல்யூ இன்புட்டாக கொடுப்போம். ஓகேவா? அது என்ன பண்ணும்? அதில் வந்து அந்த கீயில் அந்த வேல்யூ அதில் இருக்கா, கீ வந்து அந்த கீ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். அந்த கீயில் அந்த வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது கெட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அப்படி இல்லைனா அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் கெட் ஆர் டிஃபால்ட் வேல்யூ மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? டிஃபால்ட்டு மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? நம்ம இன்புட் பேராமீட்டரை ஆப்ஜெக்டுக்கான கீயை கொடுப்போம். அப்புறம் டிஃபால்ட் வேல்யூ ஒன்று கொடுப்போம். ஓகேவா? அடுத்து வந்து யூஸ் டு கெட் வேல்யூ மேப்டு வித் ஸ்பெசிஃபைட் கீ. இதோட யூசேஜ் என்னென்னா, இந்த ஸ்பெசிஃபைடு கீக்கான வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான்
கெட் பண்ணுறது தான் இந்த கெட் ஆர் டிஃபால்ட் அதாவது நம்ம ஆல்ரெடி கெட்டுன்ற மெத்தட் பார்த்தோம். அதில் வந்து ஒரு கீயை கொடுத்து நம்ம இது பண்ணணும், என்னது அந்த வேல்யூ வந்து கெட் பண்ணணும். அது இதில் என்ன பண்ணுறோம், இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த கீ முதல் செக் பண்ணி கீ அந்த வேல்யூ ரெண்டுமே அதை சேர்த்து அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து கொடுப்போம். அப்படி இல்லைனா நோ வேல்யூஸ் மேப்டு வித் தி ப்ரொவைடட் கீனா டிஃபால்ட் வேல்யூ, இதை தான் டிஃபால்ட் வேல்யூ நம்மளுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணும். இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே அதில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைனா இந்த டிஃபால்ட்டாக வேல்யூ ஒன்று கொடுக்குற பாருங்கள், இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா, அந்த கீ இல்லைனா. ஓகேவா, திஸ் மெத்தட் அக்செப்ட் டூ பேராமீட்டர், அதாவது மறுபடியும் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேவா, ஓகே, மறுபடியும் அது தான் கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸாம்பிள் போயிட்டு ஹேஷ் மேப்பை டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து புட்டுன்ற மெத்தட் கால் பண்ணி ஸ்ட்ரிங்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுறாங்க, கீயாக கொடுத்துருக்காங்க, வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எதுவுமே டூப்ளிகேட் இல்லை. ஸோ எல்லாமே போய்ட்டு அங்கே போய்ட்டு மேப் ஆகிட்டு அடுத்தது டூ ஸ்ட்ரிங் மெத்தடை கால் பண்ணி இதை விட பிரிண்ட் பண்ணிருக்காங்க. டூ ஸ்ட்ரிங் மெத்தடை கால் பண்ணி இப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட், அதாவது பின்ற கீக்கான 500 வேல்யூ அங்கே இருக்கான்னு செக் பண்ணுது. பின்ற கீ இருக்குது, பட் 500ன்ற வேல்யூ இல்லை. ஸோ அது என்ன பண்ணும், பின்ற கீக்கான அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும் நம்மளுக்கு. இந்த 200 ரிட்டர்ன் பண்ணும். அதான் இங்கே வந்துருக்கு பாருங்கள் 200ன்னு. ஓகேவா, அந்த கீ அங்கே இருக்குன்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதுதான் இங்கே கீன்றதில் ஸ்டோர் ஆகிட்டு இது பண்ணும். அப்படி இங்கே அந்த கீ அங்கே இல்லை, பின்ற கீ இல்லைனா 500 டேரெக்டாக இந்த 500 இருக்குது பாருங்கள், இது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அந்த பின்ற கீ இருக்குது. ஸோ அதனால் அந்த கீக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா, கெட்டு ஆர் டிஃபால்ட், அதாவது இப்போ வந்து கீயை முதல் செக் பண்ணது கீ இருக்குது, அப்புறம் 500 போய் செக் பண்ணுது. 500 இல்லைனா டேரெக்டாக அந்த கீ கெட்டுன்றது மட்டும் ஒர்க் ஆகும். டிஃபால்ட்டுன்றது விஷயம் ஒர்க் ஆகுது. அது கெட்டு ஆர் டிஃபால்ட்னா கெட்டுன்றது மட்டும் ஒர்க் ஆகும், இந்த கெட்டுன்றது மட்டும் ஒர்க் ஆகும். அதை டிஃபால்ட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஓகேவா, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஹேஷ் மேப், மறுபடியும் ஹேஷ் மேப் கொடுத்துருக்காங்க, போட்டு எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ எல்லாமே போய்ட்டு மேப்பில் போய்ட்டு அசைன் ஆகிடும், ஆப்ஜெக்ட் போய் அசைன் ஆகிடும். அடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, பிரிண்ட் ஆகிடும். அடுத்த நம்பரை கெட்டு ஆர் டிஃபால்ட் மெத்தட் வந்து கால் பண்ணுறாங்க. அதில் ஒய்ன்ற கீ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணும், இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ தான் டிஃபால்ட்டுன்ற இது யூஸ் ஆகுது. அது கெட் ஆர் டிஃபால்ட் வந்து கெட்டுன்றதை போய் பார்க்குது. கெட்டுன்ற மெத்தட் என்னத்துக்கு யூஸ் ஆகும், அந்த கீ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து கெட் ஆர் டிஃபால்ட் வந்து டிஃபால்ட்ற இந்த விஷயம் வந்து ஒர்க் ஆகிட்டு என்ன பண்ணுது, இந்த வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி கீழே போய் அசைன் ஆகிட்டு அந்த வேல்யூ வந்து 500 மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன் தரும். ஓகேவா, இதுதான் 500 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா, இதுதான் கெட் ஆர் டிஃபால்ட் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, ஓகே, இந்த மெத்தடும் முடிஞ்சிச்சு. அடுத்த மெத்தடுக்கு போகலாம். அடுத்த மெத்தட் புட்டு இஃப் ஆப்சண்ட்னா இப்போ வந்து இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய புட்டு இஃப் ஆப்சண்ட்னா கொடுக்கக்கூடிய கீ அண்ட் வேல்யூ அந்த கீ வந்து இருக்கா, அதாவது இல்லைனா போயிட்டு வந்து போயிட்டு ஆட் ஆகும், இல்லைனா ஆட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இல்லைனா ஆட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, யூஸ் டு மேப் ஸ்பெசிஃபைடு கீ வித் தி ஸ்பெசிஃபைடு வேல்யூ, அதாவது ஸ்பெசிஃபிக் கீயை வந்து மேப் பண்ணும். ஒன்லி இஃப் நோ சச் கீ எக்ஸிட் ஆர் இஃப் மேப் டு நல்லா இருந்துச்சுனாலும் இல்லைனா அந்த கீ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் போயிட்டு வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேவா, அதான் இஃப் ஆப்சண்ட்டாக இருந்தால் மட்டும் அந்த கீ வேல்யூ பேர்ஸ் போய்ட்டு உட்காரும். அப்படி இல்லைனா நல்லா இருந்துச்சுன்னா அந்த கீ வேல்யூ பேர்ஸ் வந்து போய்ட்டு உட்காரும். ஓகேவா, இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து கீ வந்து அதுதான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரிட்டர்னாக என்ன பண்ணால் returns null if there was no mapping with provided key before or it was mapping to null. இது வந்து நல் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நல் வேல்யூ இருந்தாலோ இல்லைனா நோ மேப்பிங், அந்த கீ வந்து மேப் ஆகாமல் இருந்தாலும் நல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஆர் கரண்ட் வேல்யூ வந்து அசோசியேட் வித் தி கீ. அப்படி இல்லைனா இப்போ நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் வேல்யூ, இங்கே கொடுக்குறோன்னா இந்த வேல்யூவை மறுபடியும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் இது எப்போ இதாகும்னா ஸ்பெசிஃபிக் கீ ஆர் வேல்யூ வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்து இது பண்ணணும். அதாவது கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் கீயாக ஆர் வேல்யூவோ நல்லா இருந்துச்சுன்னா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் நம்மளுக்கு த்ரோ பண்ணணும். அப்படின்னா திஸ் மேப் டஸ் நாட் சப்போர்ட் நல் வேல்யூஸ். அதாவது சில மேப்லாம் ஒர்க் ஆகுது, அதாவது ஹேஷ் மேப் வந்து எடுத்துக்கும், லிங்க்டு ஹேஷ் மேப் எடுத்துக்கும், ட்ரீ மேப்பு எடுத்துக்காது. ஸோ அந்த டைமில் வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஓகேவா, இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸப்ஷன் இது என்ன பண்ணோம், specific key or value preventing it from being shorted in the map. அதாவது இந்த கீ ஆர் வேல்யூ வந்து ப்ரிவெண்ட்
ப்ரிவெண்ட் பண்ணுறப்ப இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். அதாவது இந்த பேட்டரி மேப்புக்கு மட்டும் தான் இது செட் ஆகும், இதாகும், என்னது மற்ற இதுக்கெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அன்சப்போர்ட்டட் அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன் எக்ஸெப்ஷன். இது என்ன பண்ணால் புட் ஆப்ரேஷன் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை திஸ் மேப். அதாவது சில மேப்பு, சில இப்போ ஹேஷ் மேப்புக்கு புட்டுன்றது சப்போர்ட் ஆகும், மற்ற மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். அப்படி எது சப்போர்ட் ஆகலையோ, சில மேப்புக்கெல்லாம் சப்போர்ட் ஆகலனா அந்த புட்டுன்ற மெத்தட் வந்து ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு வந்து அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன் எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஓகேவா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த கிளாஸ் கேஸ்ட் எக்ஸெப்ஷன். இப்போ தி கீ ஆர் வேல்யூ இஸ் இன்அப்ராப்ரியேட் டைப். அதாவது கரெக்டான டைப் இல்லைனா, டேட்டா டைப் இல்லைனா இந்த கிளாஸ் கேஸ்ட் எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணுவோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். எதுக்கு இந்த புட்டு இஃப் ஆப்சண்ட்டு அப்படின்ற மெத்தடுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா, ஹேஷ் மேப்ன்றது கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இதுக்கான கீ வேல்யூ கொடுத்துருக்காங்க. கீ வேல்யூ போய்ட்டு அசைன் ஆகிடும், எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ எல்லாமே போய்ட்டு அசைன் ஆகிடும். அசைன் ஆகிட்டு 2 ஸ்ட்ரிங்கை வச்சு இது பண்ணுறாங்க. அந்த இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேவா, பிரிண்ட் ஆகிடுச்சு இங்கே. ஓகேவா, 4 இது கொடுத்தாங்க, 4 கீ வேல்யூ பேர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ 4 கீ வேல்யூ பேர்ஸும் போய்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, மேப் டாட் ப்ரிண்ட் மேப் ஆப்ஜெக்ட் டாட்டு புட்டு இஃப் ஆப்சென்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறாங்க. அடுத்து டின்ற கீயை கொடுக்குறாங்க. ஓகேவா, டின்ற கீ ஆல்ரெடி இல்லை. ஸோ என்ன பண்ணும், இந்த கீ வேல்யூ பேர்ஸ் போய்ட்டு அங்கே போய்ட்டு அசைன் ஆகிடும். ஓகேவா, அசைன் ஆகிட்டு மறுபடியும் இப்போ மேப்ன்றதை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஈக்கு அப்புறம் டின்றது வரும். ஹேஷ் மேப் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாமல் ஏபிசிடி எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம புதுசாக கொடுத்த கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதாவது ஆல்ரெடி அங்கே இல்லை கீ, அந்த டின்ற கீ ஆல்ரெடி இல்லை. ஸோ அதனால் நம்ம கொடுத்த இது வேல்யூ போய்ட்டு அங்கே அசைன் ஆகிடுச்சு. ஓகேவா, அதான் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்து இங்கே இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் என்ன பண்ணுறாங்க, மேப் டாட்டு புட்டு இஃப் ஆப்சென்ட். அதாவது மறுபடியும் அதே டிக்கான கீயை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, 5 ஒரு 5 5 சொல்லிட்டு கொடுத்துருக்கும் போது இப்போ என்ன பண்ணுறது, புட்டு இஃப் ஆப்சென்ட்னா ஆல்ரெடி அங்கே இல்லைனா தான் போய்ட்டு ஆட் ஆகும். ஆல்ரெடி இருக்குது, நம்ம இதை இது பண்ணிட்டோம், என்னது மேப்பில் போய்ட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆகாது. ஆட் ஆகாமல் என்ன பண்ணால் இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூ போய்ட்டு இதில் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த இதை பிரிண்ட் பண்ணி விட்டுரும் நம்மளுக்கு. அதாவது அந்த மேப்பில் போய்ட்டு ஆட் ஆகாது. இது அந்த மேப்பில் போய்ட்டு ஆட் ஆகாமல் இந்த வேல்யூ போய்ட்டு நம்மளுக்கு ரிட்டன் வந்து இந்த வேல்யூ கொடுக்கும். கரண்ட் வேல்யூ வந்து ரிட்டனாக கொடுத்து அது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேப்பை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் மேலே என்ன ரிசல்ட் கொடுத்ததோ அதுதான் கீழே வரப்போகுது. இங்கே என்ன ரிசல்ட் கொடுத்ததோ அதுதான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா, அடுத்து வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், அதாவது இந்த இது ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, அதனால் இங்கேருந்து இங்கே அந்த டியில் இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா, இதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணிருக்காங்க, மேப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ எல்லாமே போய்ட்டு இது பண்ணுறது நல்லன்றதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஈயில் வேல்யூ வந்து நல்லன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு, ஈன்றது நல்லா பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, புட்டு இஃப் ஆப்சென்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணிருக்காங்க. அதில் டின்ற கீயை கொடுத்துருக்காங்க. டின்ற கீ இங்கே இல்லை. ஸோ அது என்ன பண்ணும், இந்த வேல்யூ வந்து போய்ட்டு அந்த வேல்யூ கீ வேல்யூ பேர்ஸ் வந்து அதை அசைன் பண்ணும். அசைன் பண்ணிட்டு இப்போ R1ன்றது ரிட்டன் டைப்பாக கொடுக்கும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஆறுன்ற ரிட்டன் டைப்பாக கொடுத்து அந்த ரிட்டன் டைப் வந்து இதில் போய் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இன்னொரு புட்டு ஆப்ஷனை கொடுத்து ஈன்றது இது பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து நல்லா இருந்தால் போய் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. நல்லா இருந்துச்சுன்னா அந்த கீழே போய்ட்டு இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, நல்லா இல்லாட்டி தான் அங்கே போய் ஸ்டோர் ஆகாது. நல்லா இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, அடுத்து வந்து அந்த வரக்கூடிய ரிட்டன் வேல்யூ வந்து இந்த வேரியபிளை போய்ட்டு அசைன் பண்ணி விட்றாங்க. ஓகேவா, அதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் கடைசி அந்த மேப் வந்து இது பண்ணி பார்க்குறாங்க. ஓகேவா, இதுக்கான அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். நல்லன்ற மாதிரி அவுட்புட் வருது. அதாவது இந்த ஆப்ரேஷன் நடந்துருச்சு, இந்த ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அதாவது டின்ற கீ அங்கே இல்லை. ஸோ நல்லன்றது நம்மளுக்கு ரிட்டன் டைப்பாக கொடுக்குது. அதே மாதிரி இந்த கீக்கு நல்லன்றது அங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ போய்ட்டு அங்கே அசைன் ஆகிடுது. ஓகேவா, அதனால் நம்மளுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ரிட்டன் டைப் வந்து நம்மளுக்கு நல்லன்ற மாதிரி ரிட்டன் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மேப் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மேப்பும் அங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுதான் டோட்டல் மெத்தட். ஓகே, இதுதான் புட்டு இஃப் ஆப்சென்ட் அப்படின்ற மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, சரி, ஓகே, நம்ம நேரம் எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்த்துடலாம். சரி, நம்ம என்ன பார்த்துருக்கோம், மேப்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுக்கான ஒரு சாம்பிள் கீ வேல்யூ பேர்ஸ்னா அப்படின்னா என்னன்ற மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து எப்படி வந்து மேப்புக்கான ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா,
அப்புறம் என்னென்ன தனித்தனியாக ஒவ்வொரு மெத்தடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து தனித்தனியாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கோம். எப்படி அசைன் பண்ணுறது வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அடுத்து ஹேஷ் மேப், அதாவது அதில் இருக்க கிளாஸஸ்லாம் பார்த்தோம். ஹேஷ் மேப்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது லிங்க்டு ஹேஷ் மேப்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்த ட்ரீ மேப்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஆடிங் ஆப்ரேஷன்னா என்ன, சேஞ்சிங் பண்ணுறது எப்படி, அடுத்து வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி, அடுத்து இட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது, மேப் பற்றி பார்த்தது. ஓகேவா?